அவிநாசி அருகே கார் மீது இருசக்கர வாகனம் மோதி விபத்துக்குள்ளானதில் வடமாநிலத்தை சேர்ந்த மூவரில் ஒருவர் உயிரிழந்தார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்து கருவளூர் அனந்தபுரி பகுதியில் ஹாலோ பிளாக்கள் தயாரிக்கும் நிறுவனத்தில் பணிபுரிந்து வரும் உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த கோவிந்த்குமார், நந்தகுமார் தாஸ் மற்றும் பீகார் மாநிலத்தை சேர்ந்த அம்மன்குமார் ஆகிய 3 இளைஞர்களும் இருசக்கர வாகனத்தில் கருவளூரை கடந்து மேட்டுப்பாளையம் சாலையில் அதிவேகமாகவும் கவனக்குறைவாகவும் இருசக்கர வாகனத்தை ஓட்டி சென்றதாக தெரிகிறது. அப்போது எதிரே மேட்டுப்பாளையத்திலிருந்து அவிநாசி நோக்கி வந்து கொண்டிருந்த கார் மீது எதிர்பாராத விதமாக இருசக்கர வாகனம் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் சம்பவ இடத்திலேயே 3 பேரில் ஒருவரான கோவிந்தகுமார் உயிரிழந்தார். நந்தகுமார் தாஸ் மற்றும் அம்மன்குமார் ஆகிய இருவருக்கும் பலத்த காயம் ஏற்பட்டு கோவை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் விபத்து குறித்து அவிநாசி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் சட்டமன்ற கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநில தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு சட்டமன்றத்தில் எழுப்பக்கூடிய கேள்விகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த செல்வ பெருந்தகை, பெஞ்சன் புயல் காரணமாக தமிழக மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டார்கள் என்றும், மக்களின் நலனுக்காக புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களின் 1 மாத சம்பளத்தை நிதி உதவியாக வழங்கியுள்ளோம் என்றும், சோனியா காந்தி குறித்து எந்த குறையும் சொல்ல பாஜகவுக்கு தகுதி கிடையாது என்றும், காங்கிரஸ் ஆட்சியில் பல்வேறு திட்டங்கள் கொண்டு வந்துள்ளனர், பாஜகவின் அதிகாரம் அதானிக்கும் அம்பானிக்கும் தான் என காட்டமாக பேசினார். அவங்களுக்கு எங்களுடைய தலைவர் அன்னை சோனியா காந்தியை பற்றி குறை சொல்வதற்கு எந்தவித தகுதியும் கிடையாது. அவங்க இன்றைக்கு இந்த தேசத்திற்காக, இந்திய மண்ணுக்காக எல்லாவற்றையும் இழந்து ஒரு இந்த மண்ணை விசுவாசிக்கக்கூடிய தலைவராக இருக்கிறார். அவருடைய காலத்தில் தான் உணவு பாதுகாப்பு சட்டம், கல்வி உரிமை சட்டம், தகவல் அறியும் உரிமை சட்டம் என்ற பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். இதெல்லாம் பிஜேபி தலைவரால் சிந்தித்து பார்க்க முடியாது. மக்களுக்கே அதிகாரம் என்று சொல்கிறத பிஜேபி என்னைக்காவது சொல்ல முடியுமா? ஆனால் பிஜேபியுடைய அதிகாரம்லாம் அதானிக்கே அதிகாரம், அம்பானிக்கே அதிகாரம். ஆனால் அன்னை சோனியா காந்தி மக்களுக்கே அதிகாரம் என்று இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதனால தான் தலைவர் கலைஞர் சொன்னார், அன்னபூரணி என்று கொடுத்தார் அடைமொழி. தியாக திருவிளக்கு அன்னபூரணி, இந்தியாவில் யாரும் பசியும் பட்டினியோடு இருக்கக்கூடாது என்றது உணவு பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வந்தவர் தான். சென்னை மாநகராட்சி ரிப்பன் கட்டிடம் வளாகத்தில் பெருநகர சென்னை மாநகராட்சியில் ரூபாய் 309 கோடி மதிப்பீட்டில் முடிவுற்ற 17 புதிய திட்டப்பணிகளை திறந்து வைத்து 493 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி 559 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி பேருரையாற்றினார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் KN நேரு, தாமு அன்பரசன், மா சுப்பிரமணியன், சேகர்பாபு மற்றும் மேயர் பிரியா ஆகியோர் பங்கேற்றனர். தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் மேடையில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி, மழை வெள்ளத்தால் கூட பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் இந்த அரசு சிறப்பான முறையில் செயல்பட்டது என்றும், சென்னையின் வளர்ச்சிப் பணிகளை 6000 கோடியில் செயல்படுத்தி வருகின்றனர். கடந்த 3 ஆண்டுகளில் 1012 பணிகள் 901 கோடி மதிப்பில் முடிக்கப்பட்டு செயல்முறைப்படுத்தப்பட்டுள்ளது. 280 கோடி மதிப்பீட்டில் 493 பணிகளுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. சென்னையில் தற்போது 225 குளங்கள் உள்ள நிலையில் மேலும் 41 குளங்கள் உருவாக்கும் பணிகள் தீவிரமடைந்துள்ளதாக தெரிவித்தார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் நம்முடைய மாநிலத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் வச்சார். அவருடைய தம்பி முத்தமிழ் கலைஞர் அவர்கள் தான் நம்முடைய மாநகருக்கு சென்னைன்னு பெயர் வச்சார். சென்னையோட வளர்ச்சிக்கு அன்னைக்கு சரி, இன்னைக்கு சரி, என்னைக்கும் சரி நம்முடைய கழக அரசு ஏராளமான திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்திக்கிட்டு தான் இருக்கும். சென்னையில் முதல்ல மேம்பாலத்தை கட்டியது கலைஞர் ஆட்சி காலத்தில் தான். முதல் மேம்பாலம் மட்டுமல்ல, இங்க இருக்கக்கூடிய அத்தனை மேம்பாலங்களையும் நம்முடைய கழக ஆட்சியில கட்டப்பட்ட மேம்பாலங்கள் தான். சென்னையில டைடல் பார்க் மற்றும் ஐடி கார்னர் கொண்டு வந்து ஐடி துறையில சென்னையில முதன்மை மாநிலமாக்க வழி செய்தது நம்முடைய முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய ஆட்சியில் தான். சென்னைக்கு செம்மொழி பூங்கா, மெட்ரோ ரயில் போன்ற பல திட்டங்களை கொண்டு வந்ததும் நம்முடைய கழக அரசு தான். எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்ற நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியுடைய அடிப்படை போல சென்னை எல்லோருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. சென்னையோட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மேயராக இருந்தவர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். சிங்கார சென்னைக்கு பிறகு முதலமைச்சருடைய சிங்கார சென்னை 2.0 என மாபெரும் கனவு தற்போது சாத்தியப்பட்டு வருகின்றது. குறிப்பா சென்னையுடைய சீரான வளர்ச்சியை உறுதி செய்ய
ராஜகீழ்ப்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட கர்ப்பிணி பெண் உயிரிழப்பு சம்பவத்தில் தவறான சிகிச்சையால் உயிரிழந்ததாக கூறி உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை குரோம்பேட்டை அடுத்த திருநீர்மலையைச் சேர்ந்த மோகன்ராஜ் என்பவரின் மனைவி சரண்யா இரண்டாவது பிரசவத்திற்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துள்ளார். இந்த நிலையில் தாய் சரண்யாவுக்கு உடல்நிலை குறைவு ஏற்பட்டு உயிரிழந்ததாக தெரிகிறது. நீண்ட நேரமாக மருத்துவர்கள் ஏதும் தகவல் தெரிவிக்காததால் சந்தேகமடைந்த கணவர் மோகன்ராஜ் மற்றும் அவரது உறவினர்கள் சிகிச்சை அளித்த அறையின் கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்று பார்த்தபோது அங்கு சரண்யா இறந்தது தெரியவந்தது. இதை பார்த்த கணவர் மற்றும் உறவினர்கள் ஆத்திரமடைந்து மருத்துவமனையை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்த சேலையூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மேலும் மோகன்ராஜ் சேலையூர் காவல் நிலையத்தில் மருத்துவமனை மீது புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் சேலையூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தனது மகன் இறப்புக்கு நீதி வேண்டி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தந்தை தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டகுடாரம் சிலோன் காலனி பகுதியைச் சேர்ந்த கருப்புசாமி என்பவரது 19 வயது மகன் ஹரிஹரன் கடந்த ஜூன் மாதம் 29ஆம் தேதி சென்னையில் கட்டிட வேலைக்கு சென்றுள்ளார். இந்நிலையில் கட்டிட வேலையில் ஈடுபட்டிருந்த ஹரிஹரன் 3வது மாடியிலிருந்து கீழே விழுந்து பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக தகவல் அறிந்ததை தொடர்ந்து தந்தை கருப்புசாமி நேரில் சென்று பார்த்துள்ளார். இதைத் தொடர்ந்து ஜூலை 4ஆம் தேதி ஹரிஹரன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் உயிரிழந்த ஹரிஹரன் உடலில் எவ்வித எலும்பு முறிவும் காயங்களோ இல்லாமல் இருந்ததை வைத்து சந்தேகமடைந்த பெற்றோர் ஒட்டப்பிடாரம் காவல் நிலையத்தில் இதுகுறித்து புகார் செய்தனர். புகாரை விசாரித்த ஆய்வாளர் உயிரிழந்த வாலிபர் ஹரிஹரனின் குடும்பத்தினரிடம் 10 லட்சம் ரூபாய் வாங்கி தருவதாகவும் இத்துடன் இந்த வழக்கை விட்டுவிட வேண்டும் என்று மிரட்டியதாக தெரிகிறது. இதனால் வேதனையடைந்த தந்தை கருப்புசாமி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு கொடுக்க வந்த நிலையில் திடீரென தான் மறைத்து வைத்திருந்த மண்ணெண்ணெயை தலையில் ஊற்றி தீக்குளிக்க முயற்சித்துள்ளார். உடனடியாக பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் அவரை அங்கிருந்து தடுத்து நிறுத்தி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.